ஹாய், இன்னைக்கான டிப் என்ன அப்படின்னா, ரைட் வே ஆஃப் ஸ்ப்ரேயிங். ஸோ ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது எப்படி ஸ்ப்ரே பண்ணணும், எது வந்து கரெக்டான பொசிஷன், எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். நான் இங்கே வந்து டேஃப்டோட நம்பர் 5 எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஹோல்டிங் ஸ்ப்ரே. ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஸ்ப்ரே பண்ணணும். நான் ஒரு பேப்பரில் காட்டியிருக்கேன், பட் நீங்கள் ஹேரில் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ இப்படி கிட்டக்க வச்சுட்டு ஒரே இடத்துல வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் வரும். இந்த மாதிரி வந்து அந்த ஸ்ப்ரே வந்து வலிஞ்சிட்டு வந்துடும். உங்கள் ஃபேஸ்லலாம் கூட நீங்கள் ஃப்ரண்ட்டில் அடிக்கும்போது வலிஞ்சிட்டு ஃபேஸ் வரைக்குமே வந்துடும். அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஒரே இடத்துல பண்ணாமல் ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். ரெண்டுமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் ஒரே இடத்துல ஸ்ப்ரே பண்ணது வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாது. பட் ஆனால் இந்த ஸ்ப்ரெட் பண்ணி கீழே ஸ்ப்ரே பண்ணேன் இல்லையா, ஸோ அது வந்து அவங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட்டில். ஜஸ்ட் அந்த இருந்த இடமே தெரியாமல் ஸ்ப்ரே பண்ணது உங்களுக்கு வந்து ஆகிடும். பட் ஆனால் மேலே உள்ள நீங்கள் ஒரே இடத்துல பண்ணது ஃபுல்லாகவே அந்த ஸ்ப்ரே போய் ஒரே இடத்துல நிற்கிறதுனால சீக்கிரம் ட்ரையும் ஆகாது. இப்போ பாருங்கள், நான் கீழே அடித்த ஸ்ப்ரே வந்து அந்த தடமே தெரியலை, மேலே பாருங்கள் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் மேலே உள்ளது ராங் மெத்தட். நான் கீழே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணேன் இல்லையா, அதான் கரெக்டான மெத்தட். இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.